ஹாய் தங்கமே, குட் மார்னிங். எல்லாருமே டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா? ரொம்ப நிம்மதியாக இருப்பீங்க. இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் இருந்து நீங்கள் ஓட்டு போடுற நாள் இல்லையா? ஏப்ரல் 23. நம்ம யாரை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும், 5 ஆண்டு காலமாக நம்மளை யார் ரன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி வீட்டில் இருந்து ஓட்டு போட போகிறோம். பட் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தோணுதுன்னா, பட் 2 பேர் உங்களுக்கே தெரியும். புதுசாக வந்திருக்க ஒருத்தங்க, இன்னொருத்தங்க 17 வருடமாக மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க சம்பாத்தியம் பண்ண வர்றாங்களா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. அதுவும் பண்ணுவாங்க. நமக்கும் நல்லது பண்ணுற ஆளாக ரெண்டுமே கலந்த ஆளாக நம்ம தேர்ந்தெடுக்கலாம். என்னை பொறுத்தளவுக்கு யாரோட கொள்கைகள் நமக்கு பிடிச்சிருக்கு, நமக்கு ஃப்ரீ எதுவுமே வேண்டாங்க. அது ஃப்ரீயாக கொடுத்து தான் நம்ம வாழணும்னு அவசியம் இல்லை. நமக்கான வாழ்வாதாரம், நீ இந்த தொழில் பண்ணு, உனக்கு இவ்வளோ சம்பளம், உங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், ஃப்ரீயாக மட்டும் வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி யார் சொல்கிறாங்களோ, யாரோட ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படி ஆளாக பார்த்து ஓட்டு போடுங்க. என்னை பொறுத்தளவுக்கு சீமான், விஜய் 2 பேர்த்தில் யார் வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். பார்த்து ஓட்டு போடுங்க. பெண்களுக்கு யார் முக்கியமாக சேஃப்டி கொடுக்குறாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன்னா எனக்கு மேக்சிமம் அரசியல் அதெல்லாம் பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஓட்டு போடுறது நல்லவங்களுக்கு ஓட்டு போடணும், இது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இனிமேல் வர்ற ஜென்ரேஷனில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, நேற்று கூட என்ன நடந்ததுன்னு தெரியும். டீ கடையில் ஒரு தாத்தா டீ குடிச்சிட்டு இருந்தவரை ஒருத்தன் சிகரெட் அடிச்சுட்டு ஏன்னு கேட்டதுக்கு அடித்து அங்கேயே கொண்டுட்டாங்க. எவ்வளவோ நடந்துக்கிட்டு இருக்கு பாலியல் அது இதுன்ட்டு. இப்போ உள்ள காலத்தில் இப்போ நமக்கு பக்கத்தில் என்ன அநியாயம் நடக்குது அதை கூட நம்மளால் தட்டி கேட்க முடியல. நம்மளோட சேஃப்டியை நம்மளால் பார்த்துக்கிறோம்ல. அந்த தாத்தா எதுக்கு என் மேலே ஊதுறீங்க, அங்கிட்டு போய் குடிங்கன்னு சொன்னதுக்காக அடிச்சே கொண்டுட்டான். இப்படி ஜென்மங்கள்லாம் இருக்கையில் நம்ம என்ன பண்ணுறது? அப்போ நம்ம எப்போ பார்த்தாலும் வாயை மூடிக்கிட்டேவா இருக்க முடியும்? நமக்கு ஒன்று நடக்குனா நம்ம தானே பேசணும். நமக்கு அநியாயம் உயிருக்கு உத்தரவாதமே இல்லை. எல்லாத்தையுமே யோசித்து யார் வந்தால் நல்லாயிருக்கும், யார் ஒயின் ஷாப்பை முடுறா, பாலியல் பண்ணுறவங்களுக்கு யாருக்கு ஹெவியாக தண்டனை கொடுக்காங்க, இப்படி ஆளாக பார்த்து ஓட்டு போடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. தயவு செஞ்சு நல்லா யோசித்து பார்த்து, 7 மணி ஆயிடுச்சு, ஓட்டு போடுறதுக்கு எல்லாருமே கிளம்பிடுவீங்க. பார்த்து தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. ஏன்னா நமக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் சேஃப்டி வேணும். ஓகே தங்கமே, இதுதான் என்னோட சின்ன கருத்து. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி தோணுதோ அதை பண்ணுங்கள். பாய்.